நமது வீடியோவை பார்த்து ஆதரவு கொடுத்துட்ருக்கும் அனைத்து பக்தர்களுக்கும், அனைத்து சிஷியர்களுக்கும் அன்பார்ந்த வணக்கம். இப்போது என்ன பூஜைன்னு நடந்துகிட்ருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு சிஷியருக்கு பார்த்திங்கன்னா மோகினி ஆவாகனம் வஷிய பூஜை தான் நடந்துகிட்ருக்கு. இந்த மோகினி ஆவாகன வஷிய பூஜை சித்து எடுத்தால் என்னென்ன பலன்கள் தரும், அதை எப்படி நம்ம உபயோகப்படுத்தணும், என்ன விதிமுறைகள், அதை பற்றி தான் நம்ம இப்போ தெளிவாக பார்க்க போகிறோம். இப்போ நம்ம இந்த மோகினி வஷியம்ன்றதுனால பார்த்திங்கன்னா ஆண் பெண் வஷியம், சகல வஷியமும் பண்ணலாம், ஜன வஷியம் பண்ணலாம். பணவரவு குறையே இல்லாமல் இருக்கும். புரியுதுங்களா? பணவரவுன்றது வந்துட்டுருக்கும். கோவிலுக்கு ஆட்களை கூப்பிட்டு வரும். நம்ம தொழில் இப்போது கோவிலுக்குன்னு தான் கிடையாது. மோகினி வஷிய பூஜை நம்ம ஒரு தொழில் செய்துட்டு இருந்தாலும் சரி, ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தாலோ, இல்லை நம்ம ஒரு பெரிய பெரிய வேலைகள் ரியல் எஸ்டேட்டு அந்த மாதிரி பெரிய பெரிய சப்ஜெக்ட் இருக்கிறவங்க இந்த மாதிரி மோகினி சித்து எடுத்துக்கிட்டாலோ, மோகினி வஷீகர மைய வச்சுட்டு செய்துட்டு இருந்தாலோ, அது பணத்துக்கு எந்த ஒரு பஞ்சத்தையும் கொடுக்காது. பார்க்குறவங்கள நம்ம வஷிய கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வரும். நம்ம சொல்படி கேட்க வைக்கும். இப்போ நம்ம ஒரு பிஸ்னஸுக்கோ இல்லைனா ஒரு தொழில் விஷயத்துக்கோ நம்ம போயிட்டு அந்த இடத்துல பேசுகிறோம். ஒரு பெரிய பிஸ்னஸுக்கு பேசுகிறோன்னு வச்சுக்கோங்க. அந்த மாதிரி பேசும்போது அவங்க நம்ம சொல்படி அவங்க கேட்பாங்க. நம்ம நினச்ச காரியங்கள் முடித்து கொடுக்கும். சகல விஷயத்தையும் கொண்டு வரும். புரியுதுங்களா? சகல விஷயத்தையும் கொடுக்கும். அதை வச்சுட்டு நம்ம எல்லா வேலைகளையும் சாதிச்சுக்கலாம். அந்த மாதிரி எல்லா வேலைகளும் சாதிச்சுன்னா எல்லா வேலையும் யூஸ் பண்ணிக்கலாம். இதை நம்ம சொல்லக்கூடிய இப்போ மாந்திரிகத்தில் செய்து சித்து எடுக்கிற மாதிரி இருந்தால், நம்ம தகடு தாயத்து குடுவை மை சர்வதேவதா வஷிய மைன்றத எல்லாத்தையும் கருமை எல்லாமே நம்மளுக்கு கருமுறை பலி பூஜைகள் இந்த இருக்கிற மாதிரி தான் இருக்கும். புரியுதுங்களா? இது செய்கிறது சைவம், சைவத்தில் செய்கிறது. அசைவம் இது சேவல் பலிலாம் இல்லாமல் சைவத்தில் செய்யக்கூடிய முறை. அதுக்கான மைமுறைகளையும், அதுக்கான விதிமுறைகளையும், அதுக்கான திசையும், அதுக்கான ஜபமாலை எல்லாமே நம்மளே கொடுத்துருவோம். 7 நாளில் இருந்து, புரியுதுங்களா? 7 நாளில் இருந்து 47 நாள் கண்டினியூவாக செய்ய வேண்டியது பூஜை. 7 நாளில் இருந்து 3 நாளுக்குள்ளேயே ரிசல்ட் தெரியும். நேரில் வரத்துக்கான அறிகுறிகள், உங்கள் கிட்டே பேசுகிறது, உங்கள் கிட்டே சொப்பனங்கள் கொடுக்கறது, அந்த மாதிரி எல்லா வேலைகளுமே செய்துட்ருக்கோம். இது நேர்லேயே காட்சி கொடுக்கக்கூடிய ஒரு அருமையான மிக சிறந்த ஒரு தேவதை. இது நம்ம பக்குவமாக நம்ம கையாளுற முறையில் பொறுத்து தான் இருக்குது. இப்போ நம்ம கையாள முறையை நம்ம சொல்லிக் கொடுத்துருவோம். என்னென்ன விதிமுறைகளும் சொல்லிக் கொடுத்துருவேன். என்னோடய பிரகாரம் வழி பிரகாரம் எதையும் மாற்றங்கள் இல்லாமல் சரியாக செய்துட்டு வந்தீங்க, 100க்கு 100 சரியான ரிசல்ட் கிடைக்கும். புரியுதுங்களா? சரியான பூஜை முறைகளையும், சரியான படைகளையும், நான் சொல்லக்கூடிய சூட்சமங்களையும், நான் சொல்லக்கூடிய ரகசிய முறையும் கண்டிப்பாக நீங்கள் பின்பற்றிங்கன்னா, கண்டிப்பாக நீங்கள் எந்த ஒரு தேவதையாக இருந்தாலும் சித்து எடுக்கலாம். புரியுதுங்களா? நான் கொடுக்கும் போதே இதனால் என்னென்ன பாதிப்புகள் வரும், இதனால் என்னென்ன சாதிக்கலாம், எந்த நேரத்தில் இது என்ன செய்யும், இந்த அமாவாசை பௌர்ணமி இந்த மாத பூஜையில் என்னென்ன பூஜைகள் கொடுக்கணுன்றதை மட்டும் எல்லாத்தையுமே நான் தெளிவாக சொல்லிவிடுவேன். புரியுதுங்களா? ஒருத்தர் என்ன சொல்லுவாங்க, சரியாக செய்வாங்க. ஒரு மாதம் வரைக்கும் நல்லா ஒரு 4 மாதத்துக்கு நல்லா வேலை செய்யும். 5ஆவது மாதம் வேலை செய்யாமல் போயிடும். புரியுதுங்களா? அந்த மாதிரி நிறைய வேலைகளும் நடக்கும். ஒருத்தர் சித்து எடுத்தும் கண்ணில் காட்டில் எந்த ஒரு பிரோஜனமும் இல்லாமல் பணத்தை இறைச்சது தான் மிச்சம் பண்ணுறது வரைக்கும் தலையில் துண்டை கட்டிட்டு போகிற மாதிரிலாம் சூழ்நிலை ஏற்படும். புரியுதுங்களா? அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் நம்ம இது செய்கிறது 100க்கு 100 சரியான வேலை செய்யக்கூடியது. எல்லாமே நம்மக்கிட்ட இருக்கிறது எல்லாமே கருமுறைகள் தான். புரியுதுங்களா? கருமுறை மாந்திரிகம் தான் எல்லாமே. இதை நாங்கள் சொல்கிற மாதிரி விதிமுறைக்கு பிரகாரம் செய்ய வேண்டியது தாங்க. அவ்வளோதாங்க. புரியுதுங்களா? ஒரு குரு வழிகாட்டி தான் விட முடியும். வழிகாட்டி நம்ம சொல்ல தான் முடியும். அதை அவங்க தான் பின்பற்றிக்கணும். அதுக்கு தான் நான் சொல்கிறது எல்லாத்தையும். இதில் யார் சரியான ஆர்வத்தை கொண்டிருக்கிறீங்களோ அவங்க மட்டும் வாங்கிக்கன்னு சொல்கிறது. எதுக்குன்னா, யார் வேணால் நம்ம கூட தான் ஆசைப்படலாம். நம்ம கூட தான் இந்த மோகினி சித்து இருந்தால் நம்ம நல்ல வசதியாகலாம், வீடு மனை கட்டலாம், நம்ம தொழில்ன்றது விருத்தியாகணும். அதெல்லாம் பெரிய விஷயம் கிடையாதுங்க. அதை கையாளணும். இப்போ புரியுதுங்களா? ஒரு குழந்தை இருக்குதுன்னா, ஒரு குழந்தைய நம்ம வளர்க்குறோம். சும்மா சாதாரணமாக வளர்ந்துருதுங்களா? சாப்பாடு மட்டும் போட்டால் வளர்ந்துருங்களா? அதுக்கு எவ்வளோ நம்ம கஷ்டப்பட வேண்டியது இருக்குது, நம்ம எவ்வளோ விதிமுறைகள் செய்ய வேண்டியது இருக்குது. அந்த மாதிரி தான் ஒரு தேவதையும். அந்த தேவதையும் நம்ம கையாளுற முறை தான் தெரியணும். கையாளுற முறையும் அதுக்கான சூட்சம முறைகளும் செய்துட்டு, அதுக்கு சரியான படையல் முறைகள் பூஜை முறைகள் கண்டிப்பாக கொடுத்துட்டு வந்தோன்னா எல்லாமே நம்மளுக்கு கொடுக்குங்க. நம்ம எல்லா வேலைகளுமே சாதிக்கலாங்க. நீங்கள் நினைக்கிறது எல்லாமே சாதிக்கலாம். புரியுதுங்களா? அப்பேற்பட்ட ஒரு அருமையான தேவதை தான் மோகினி. வஷிய பூஜையிலேருந்து எல்லாமே நம்மளுக்கு இது அருமையான வேலைகள் செய்யும். இந்த மாதிரி தேவதைகளை சித்து எடுக்கணும், மாந்திரிகத்தை நீங்கள் முழுசாக கற்றுக்கணும், எனக்கு மாந்திரிகத்தில் எனக்கு ரொம்ப பிரியம் இருக்குது, ஆர்வம் இருக்குது சொல்லக்கூடிய நபர்கள் கண்டிப்பாக நம்ம தொடர்பு கொள்ளுங்கள். நேரில் ஆலயத்துக்கு வாங்க. உங்களுக்கு என்ன ஒரு சந்தேகமாக இருந்தாலும் சொல்கிறேன். ரகசியம் நம்மக்கிட்ட கிடையாது. எல்லாமே சூட்சம பிரகாரம் அம்பாள் உத்தரவு கொடுத்துட்டானா எல்லாமே தெளிவாக நம்ம சொல்லி கொடுத்துருவோம். நம்ம பிரகாரம் நம்ம வழிகாட்டியர் பிரகாரம் எப்படி நீங்கள் நடக்கிறீங்களோ அதை பொறுத்து உங்களுக்கு எல்லா காரியங்களும் 100க்கு 100% எல்லாமே உங்களுக்கு வெற்றின்றது தான். உங்களுக்கு யாருக்கு இந்த மாதிரி மாந்திரிகம் கற்றுக்கணுன்னு ஆசைப்பட்றீங்களோ கண்டிப்பாக நேரில் வாங்க. விதிமுறைகள் பிரகாரம் நேரடியாக இந்த இடத்துல செய்து கொடுத்து உங்கள் கையாலேயே செய்ய வச்சு பூஜை முறைகளை சொல்லிக் கொடுப்போம். நன்றி, வணக்கம்.